இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எபிரேயர் 3 அதிகாரம் 4 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எல்லாவற்றையும் கட்டியெழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுளே. ஒரு வீட்டை கட்டியெழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. அதுபோலதான் எல்லோரையும் விட ஆண்டவர் இயேசுவுக்கு அதிக மேன்மை பெற தகுதியுடையவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டி ஆண்டவர் என்று எமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கடவுளின் குடும்பத்தினர் அனைவரிடையேயும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக இருந்தார். மோசே நம்பிக்கைக்குரியவராயிருந்தார். அவ்வாறே தன்னை நியமித்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் எங்களை ஒரு கருவியாகத்தான் செயற்பட வைக்கிறார். தான் கூற வருவதையும் அவருடைய வார்த்தைகளையும் வல்ல செயல்களையும் எடுத்துரைக்கவும் அவர் எங்களை உருவாக்குகிறார். எங்களுடைய மனக்கோட்டையை ஆண்டவருக்காக நாம் கட்டியெழுப்ப வேண்டும். எங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களிலும் பெரியவர் மேலிருந்து எங்களை செயற்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து ஆண்டவர் எங்களை செயற்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் எப்போதும் அவரை குறித்த செய்தியை பிறரும் அறிந்திட, ஆண்டவர் வழி நடந்திட நாம் அவரின் தூதுவர்களாக செயற்பட வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைங்க. உங்களை பார்க்கிலும் அவர் அனைத்தையும் சிறப்பானதாக செய்வார். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டியெழுப்ப ஒருவர் இருப்பது போல எங்களையும் குறித்து எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். முழுவதுமாக அவரை விசுவசிப்போம். அவருடைய வார்த்தையிலே உறுதியாக நிலைத்து நிற்போம். ஆமேன்.